கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 31 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. அதன் முடிவில் ஜிடி முதல் அணியாகவும், 2ஆம் இடத்தில் டிசி அணியும், 3ஆம் இடத்தில் ஆர்சிபி அணியும், 4ஆம் இடத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய வெற்றியின் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் மீண்டும் 4ஆம் இடத்தை பிடிச்சிருச்சு 8 பாயிண்டில். ஸோ மேலே சொன்ன இந்த 4 அணிகளும் 8 பாயிண்டில் இருக்கிறது. அது இல்லாமல் கூடுதலாக எல்எஸ்ஜியும் 8 பாயிண்டில் இருக்கிறது. இனி வரக்கூடிய போட்டிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மேலே இருக்க அணிகள் டாப் 5, கீழே இருக்க அணிகள் பாட்டம் 5. பாட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கும் நடக்கிற போட்டியில் கீழே இருக்கிறவங்க வின் பண்ணால் புள்ளிப்பட்டியலில் மாற்றம் வரும், இல்லைன்னா அதே நிலை தான் தொடருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய போட்டி ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி. ஆர்ஆருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் அணியும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய டிசி அணியும் மோதுது. இதில் ஆர்ஆர் ஜெயிச்சா மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த போட்டியில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இது ஒரு சூப்பர் த்ரில்லிங் மேட்ச். இந்த மாதிரி மேட்ச் தான் நம்ம பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். இதில் கேகேஆர் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு அஜின்கே ரஹானே, ஆண்ட்ரே ரசல், இவங்கெல்லாம் சுனில் நரைன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பேட்டிங்கில் அஜின்கே ரஹானே 17 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ரசலும் 17 ரன்கள் எடுத்திருந்தார். ஆனால் அஜின்கே ரஹானே அவுட்டே இல்லை. ஒரு ரிவ்யூ எடுத்திருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு கேப்டனாக இருந்தால் அவருக்கு ஒரு பேட் லக்கு தான் இந்த போட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்கே விக்கெட் கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த டோட்டல்லாம் வந்து துண்டாக சேஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கேகேஆர் அணிக்கு இருந்தது. கை எதிரே இருந்ததை கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இனி கேகேஆர் இனி வரக்கூடிய போட்டிகளில் ரொம்ப போராட வேண்டிய சூழல் உண்டு. இவங்களுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நாம் சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரைன் இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஹர்ஷித் ராணா 3 ஓவரில் 25 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். சூப்பரான பவுலிங்கு. வருண் சக்கரவர்த்தி பக்கா 4 ஓவரில் 21 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டு. சுனில் நரைனும் பக்கா 3 ஓவரில் 14 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாங்க. மற்ற எல்லாருமே, நோர்கியா புதுசாக வந்திருந்தார், அவரும் நல்லா போட்டார், 1 விக்கெட் எடுத்திருந்தார். வைபவ் அரோராவும் தன் பங்குக்கு 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ பவுலிங் யூனிட்டை பொறுத்தளவுக்கு கேகேஆரை குறையே சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸை குறைஞ்ச டோட்டலில் சுருட்டிட்டாங்க, பேட்டிங்கில் தான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். அதே போல் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்தது பிரியான்ஸ் ஆர்யா நல்லா விளையாடுவார்னு கணிச்சிருந்தோம். நேகல் வதேரா, சசாங் சிங் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த கம்மியான டோட்டலில் கூட பிரியான்ஸ் ஆர்யா 22 ரன் அடிச்சிருந்தார், நேகல் வதேரா 10 ரன்னு, சசாங் சிங் 18 ரன்னு அடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம கணிச்ச பேட்டர்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாண்டுருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தான் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளிச்சிருக்கார். ஆனாலும் கேப்டன்சி கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி ஒரு ஈடு கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபயரி அணியாக தெரிகிறது. குறைந்த டோட்டல்னாலும் பயப்படாமல் இனிமேல் சுருட்டுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் அப்படி இருக்குன்னா, பவுலிங்கில் பார்த்திங்கன்னா மார்க்கோ யான்சன் சூப்பராக போட்டார். இன்றைக்கி 3.1 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்து 3 விக்கெட்டு. ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட்டு. யுஸ்வேந்திர சகல் 4 ஓவரில் 28 ரன் கொடுத்து 4 விக்கெட்டு. முக்கியமான போட்டின்னா யுஸ்வேந்திர சகலுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனில் டீம் இருந்தால் யுஸ்வேந்திர சகல் பவுலிங் வந்து சிறப்பாக இருக்கும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் ஒரு முறை தன்னை இந்தியாவுடைய டாப் ஆர்டர் பவுலர் அப்படின்னு யுஸ்வேந்திர சகல் இந்த போட்டியில் நிரூபணம் செஞ்சுருக்காருன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங் யூனிட்டாக இப்போதைக்கு தெரிகிறாங்கன்றதான் மாற்று கருத்து இல்லை. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு நியூ டெல்லியில் நடக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி. இதில் டெல்லிக்கு பற்றி கவலையே இல்லை, ஜெயிக்கிற தோக்கிறத பற்றி. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தான் அடுத்த சுற்றில் தொடர்ந்து நிலை கொள்ள முடியுங்கிற கட்டாயம் இருக்கிறது. அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லியும் இதற்கு முன்பாக 29 முறை மோதியிருக்காங்க. அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 15 முறை வெற்றி பெற்றிருக்கிறது, டெல்லி 14 முறை வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும். அப்போ நெக் டு நெக்கு போட்டி தான் இந்த 2 அணிகளுக்கு இடையே நடந்திருக்கிறது. இதற்கு முன்பாக ரன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 222 ரன்கள் அடிச்சிருக்காங்க,
டிசி வந்து 221 ரன்கள் இதற்கு முன்பாக அடிச்சிருக்காங்க. குறைந்த ரனில் 115 ரனில் இந்த அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் சுருண்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப கேவலமாக 60 ரன்லேயே கூட டிசி ஆர்ஆருக்கு எதிராக சுருண்டிருக்காங்க. அது ஒன்றும் மைனஸாக இருக்கிறது. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு லீடு எடுக்கிறதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுடைய அணி நம்பர் நியூமராலஜி 4, பிரமிடி 7, பேடு. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸுடைய நம்பர் நியூமராலஜி 6, பிரமிடி எண் 4, மீடியமாக வருது. ஸோ அணி நேம் அடிப்படையில் பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸை விட டெல்லி அணிக்கு சாதகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் நேம் வந்து 3, பிரமிடியன் 7, பேடாக வருகிறது. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தடைகள், பிரச்சனைகள், அதாவது மேலே பேர் வாங்குறதுல தடைகள் இருக்குன்றது சொல்லியே ஆகணும். அதே போல் அக்ஷர் படேலை பொறுத்தளவுக்கு அவருக்கும் 3, 7, அவருக்கும் பேடாக தான் இருக்கிறது. அப்போ 2 பேர் கேப்டன்சிக்கும் கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால இந்த கேப்டன்சியை பொறுத்தளவுக்கு இந்த 3வது செக்மெண்ட்டில் மத்தியமாக தான் சொல்லணும், ஈக்குவல். டுடே லக்கி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32வது போட்டியில் நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட் வின்னர் ராஜஸ்தான் ராயல்ஸ். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கதிர். அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பில்லை. மந்தன் போய் உதயத்தின் மேலே டிசியில் உட்கார்ந்துருக்கிறது அவங்களுடைய பேரு புகழுக்கு கொஞ்சம் கௌரவ இழப்பு அப்படின்னு சொல்லணும். அதே போல் ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு சேய் உட்கார்ந்துருக்கிறது விறுவிறுப்பாக விளையாடக்கூடிய அமைப்பு, அதிரடியாக விளையாடக்கூடிய அமைப்பு. அதன் அதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா டிசி தலை மேலே உட்கார்ந்து அவங்கள ஒரு ஆட்டிட்டு தன்னோட பேரு புகழை கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பலம். அதே போல் டிசிக்கு நீச்ச சுக்கிரன் வருவது சிறப்பில்லை. விரையாதிபதியே போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது வெற்றி வாய்ப்பை டிசி கோட்டை விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு வெற்றி ஸ்தானத்தில் பொண்ணு ஆட்சி புலத்தில் இருக்கிறது வெற்றி பெறுவதற்கு சிறப்பான அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் ஆர்ஆரை நோக்கி கதிர் வருகிறது. கதிர் வருவது சிறப்பு. அதாவது டிசியுடைய எதிரணி வந்து இவங்களுடைய பெயர் புகழை உயர்த்துகிற மாதிரி ஆர்ஆருடைய பெயர் புகழை உயர்த்துறதுக்கு அமைப்பு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் ஆர்ஆர். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கதிர் உச்சமாக இருக்கார், சூரியன் உச்சமாக இருக்குது. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தது, இப்போ உச்சமாக இருக்குது. அப்போ இதுக்கு மேலே ஆர்ஆருடைய ருத்ர தாண்டவம் ஆரம்பமாகுன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நஷ்ட ஜாதகத்தின் அடிப்படையில். டிசியுடைய அதிபதி நீச்சமாகி நீச்ச பங்கமாகுது. அப்போ நீச்சமாகுதுன்றப்போ ஒரு குறைபாடு சங்கடத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிறத காமிக்குது. அதோட லாபாதிபதி டிசியுடைய லாபாதிபதி செவ்வாய் நீச்சமாகி அதை நோக்கி வருவது அந்த டிசிக்கு சிறப்பு இல்லை. ஆர்ஆருடைய லாபாதிபதி நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் பெறுகிறது. ஆர்ஆருடைய அதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் வின்னரும் ஆர்ஆர் தான் நம்ம சொல்லணும். ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூ ஆர்ஆர் ஜெயிக்குது, டுடே லக்கி ஆர்ஆர் ஜெயிக்குது, ஜாமக்கோல் ஆர்ஆர், நஷ்ட ஜாதகம் ஆர்ஆர். அப்போ டீம் நேமில் மட்டும்தான் டிசி இருக்குது, கேப்டன் நேமில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 4.5 ஆர்ஆர், 1.5 டிசி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆர்ஆருக்கு ஒரு கூடுதல் எட்ஜ் இருக்கிறது. ஆர்ஆர் அணி ஈக்குவலான அணியாக இருந்தாலும் டிசி அணி அதைவிட வலுவான அணியாகத்தான் காட்சி தருது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் நமக்கு வந்த ரிப்போர்ட் அடிப்படையை தான் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது தப்போ சரியோ நடக்குதோ நடக்கலையோ நமக்கு வந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இன்றைய போட்டியில் ஆர்ஆர் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்பட போகிறாங்க இந்த போட்டிகளில் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக்கு, சந்தீப் சர்மா, ஜோப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா இல்லைன்னா கார்த்திகேயா, இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் யாராவது சிறப்பாக செயல்படுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிசியை பொறுத்தளவுக்கு கேஎல் ராகுல், ஃப்ரேஷர் மெக்கர்க்கு, அபிஷேக் பொரெல், ட்ரிஸ்டான் டப்ஸு, குல்தீப் யாதவ், இப்ராஜ் நிகம் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீள் பார்வைன்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் 31 போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. அதில் நாம் 13 போட்டியில் வெற்றி பெற்றிருக்கோம். நம்மளுடைய வெற்றி சதவீதம் 42 இருக்கிறது. கீழே மேலே போயிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம முயற்சி செய்துக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம் இறைவன் என்ன அருட்கருணை நமக்கு அளிக்கிறார்ன்றதை பொறுத்து
நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.